الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون صدق الله العظيم கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வளமை போன்று இந்த வருடமும் சங்கையான முபாரக்கான ஒரு ரமதானுக்கு முகம் கொடுக்கும் நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இதற்காக நாம் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பகுதிகளாக பிரித்து அறிமுகம் செய்திருக்கிறார். அவ்வலுஹு ரஹ்மா வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரா வ ஆகிருஹு உத்கும் மினன் நார். முதல் 2 பகுதிகளும் ரஹ்மத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும் உரியது. இறுதி பகுதி உத்கும் மினன் நார் எனும் நரக விடுதலைக்குரிய ஒரு பகுதி. ரமதான் என்ற பதத்திற்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உள்ளடக்கி வைத்திருப்பதாக உலமாக்கள் சில இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார். முதல் எழுத்து ரா ரமதானில் ரஹ்மத்தை குறிக்கும், 2வது எழுத்து மீம் மக்ஃபிரத்தை குறிக்கும், 3வது எழுத்து தாது இது தமானுல்லாஹ் என்பதை குறிக்கிறது. யார் முதல் 10 ரஹ்மத்தை அடைந்து 2வது 10 மக்ஃபிரத்தை பெற்று 3வது 10 காலெடுத்து வைக்கிறார்களோ, அந்த இறுதி 10 முறையாக கழிக்கிறார்களோ, அவர்களை நரகத்தை விட்டும் விடுதலை செய்யும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை குறிக்கின்ற அந்த வாது இந்த பொருளை குறித்து நிற்கிறது என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு தெளிவை, ஒரு விளக்கத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி 10 இத்துக்கும் மினன்னாருக்குரிய 10ஆக ஒதுக்கி இருக்கிறான் என்றால் அதற்கும் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். முதலாவது போன அந்த 2 அம்சங்களும் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு நரக விடுதலையை அடைந்து கொள்ள முடியாது. அதுதான் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும். அது நபியாக இருந்தாலும் சரி. இந்த 2ம் இல்லாமல், நபின்னா சாதாரண நபி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் சுவர்க்கம் போக முடியாது என்பதை அவர்கள் தன்னுடைய சொந்த வாயால திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறார்கள். இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி. அல்லாஹும் என்னை அவனும் தன் அருளோடு அரவணைத்துக் கொள்ளவில்லை என்றால் என்னாலும் அப்பா அந்த சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக பிரதானமான, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தியாவசியமான 2 அம்சங்கள் தான் இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும். இதை அடைஞ்சிட்டு தான் இத்துக்கும் மினன்னாரை அடையலாம். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் எவ்வளவு பொறுமதியானது என்றால், நீங்கள் எங்கே பாருங்கள், இந்த நடு இருப்பில் உட்கார்வோமே அத்தஹியாத்தில், முதல்ல சுஜூதை செஞ்சுட்டு அல்லாஹு அக்பர் என்று வந்தால் ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி, அங்கே தான் ஆரம்பிக்கும் துவா. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி. ஜனாசா தொழுகை எடுத்துக்கொண்டால் 3வது தக்பீருக்கு பின்னால் எல்லா பள்ளிவாசலை ஞாபகப்படுத்துறது குறைந்தபட்சம் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அங்கேயும் இஸ்திக்ஃபாரும் ரஹ்மத்தும் தான், மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் சுவர்க்கத்திலே செய்த அந்த தவறு, அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த சில பனிஷ்மெண்ட், தண்டனை. முதலாவது அவர்களுடைய ஆடைகள் களையப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டார். 2வது சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்.
மூன்றாவது அந்த ஏரியாவிலே வைக்காமல் நீங்கள் எனக்கு மிச்சம் தூரம் போயிருங்கன்னு துனியாவுக்கே இறக்கி விட்டார். 40 வருஷம் தொடர்ந்து அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டு அவர்கள் கேட்ட துவா, அதுவும் 1 2 ஜோடு போட்டு இறக்கவே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ. கிட்டத்தட்ட 14 தஃப்சீர்களுடைய கருத்தில் இந்த இலங்கையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவுடைய ஏரியாவில், சவுதி அரேபியாவில் இறக்கப்பட்டார்கள். 2 பேரும் ஹஜ்ஜுக்குரிய அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இருவரும் அந்த தாய் தகப்பனும் சந்தித்து கொண்டார்கள் என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை அல்ல. எங்களுக்கு தேவை என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருஷமாக தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். அவர்களுடைய முதல் துவா, முதல் மனிதன், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் துவாவை குர்ஆன் சொல்லுகிறது. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். அதனால் உன்னிடத்தில் மிக முக்கியமான 2 விடயங்களை நான் கேட்கிறேன். அந்த 2ஐயும் நீ எங்களுக்கு தரலேண்டா எங்களை போல நஷ்டவாளிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். மிக பெரும் நஷ்டவாளிகளாக நாங்கள் 2 பேரும் ஆகிவிடுவோம், மாறிவிடுவோம். அந்த 2ம் என்ன? வஇல்லம் தக்ஃபிர் லனா, ஒன்று மக்ஃபிரத், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். வத்தர்ஹம்னா, எங்களோடு நீ இரக்கமாக உன் ரஹமத்தை நீ எங்களுக்கு தந்தவிட வேண்டும். இந்த 2ம் எங்களுக்கு கிடைக்கலண்டா நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிடுவோம் என்று சொல்லி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக துஆ கேட்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. அது அப்படியே நபிமார்களுடைய வரிசையில் வந்தவர்கள், இறுதியாக தோன்றியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய இறுதி மூச்சுக்களை விடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான தலை என்னுடைய நெஞ்சத்தின் மீது இருந்தது, மடியில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் மிக நுணுக்கமாக உற்று நோக்கி கொண்டே இருக்கிறேன். இறுதியாக என்ன பேசுகிறார்கள், இறுதியாக என்ன கேட்கிறார்கள், இறுதியாக அவர்களுடைய வாய் என்னமோ உச்சரிக்கின்ற சப்தம் கேட்கிறது. என்னுடைய காதை முடியுமான அளவு அவர்களுக்கு நெருக்கமாக வைத்து காது தாழ்த்தி கேட்டேன். அவர்கள் ஒரு ஆச்சரியமான துஆவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. நபி இறுதியாக கேட்டதும் இந்த 2 விஷயம் தான். யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிச்சிரு, என்னோடு நீ இரக்கமாக நடந்து கொள்வாயாக. ரஃபீக்கல் ஆலா என்ற உயர் பதவியிலே அந்தஸ்தில் உள்ளவர்களோடு அந்த அந்தஸ்திலே நீ என்னை சேர்த்து வைப்பாயாக. இந்த 2ஐயும் தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி தருவாயில அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அங்கு முதல் நபி முதல் கேட்ட துவாவும் அதுதான், இங்க இறுதி நபி இறுதியாக கேட்ட துவாவும் அதுதான். ஏன் இறுதி நபி இந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள் என்றால், சூரத்துல் முஃமினூனுடைய இறுதி வசனம் வகுர் ரப்பிஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன் என்ற ஆயத்தோடு அந்த சூரா முடிகிறது. சூரத்துல் முஃமினூன், சூராவுடைய பேரப்பார். உண்மையான மூமின்கள், உங்களுக்கு முடிவு வருகின்ற நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அடையாமல் நீங்கள் யாரும் மௌத்தாகிடக்கூடாது. கடைசி வசனம் அந்த வசனத்தோடு முடிகிறது. இது யாருக்கு சொல்கின்ற அட்வைஸ்? பாவக்கடல்ல மூழ்கிற என்ன உங்களை மாதிரி ஆக்கள் அல்ல, சாதாரண மனிதர்களுக்கு அல்ல. நபியை நீங்க உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லல, நீங்க கேளுங்க. முதல்ல உங்களுக்கு கேளுங்க. வகுர் ரப்பிஃபிர் வர்ஹம் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன் கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு பாவத்தை மன்னிச்சிரு, என்னோடு இரக்கமாக நடந்து கொள். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் அவ்வளோ முக்கியமான, அவ்வளோ பொறுமதியான, எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் இதைத்தான் கேட்போம். இன்னஹு கான, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் முஃமினூனுக்கு முன்னால் சொல்றார், என்ற சில அதிகாரிகள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர்கள் இதைத்தான் துஆவா கேட்பார். எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு, எங்களோட இரக்கமாக நடந்துடு. அதை பார்த்து சில காஃபிர்கள், சில பாவிகள், சில முனாஃபிக்கீன்கள் சிரிப்பார்களாம். குர்ஆன் சொல்லுது, நீங்கள் எல்லாம் அவங்க அப்படி கேட்குற நேரம் அவங்கள பார்த்து சிரிச்சு கொண்டிருந்தீங்களா? இப்போ நீங்கள் நரகத்தில் உள்ள வேதனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் நடக்கிற அந்த சம்பாஷணை உரையாடல்ல இதை ஒரு காரணமாக சொல்லுவார்.
ஏண்ட அடியான் எனக்கிட்ட ரஹ்மத்தை மகபுரத்தை கேட்கிற நேரம் நீங்கள் அதை கேட்காம நீங்கள் சிரிச்சு கொண்டு அவர்களை கேவலப்படுத்தினீங்க. இன்றைக்கு அவங்க எங்கிக்கிறாங்கன்னு பாருங்க என்று நரகத்தில் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் காண்பிப்பார். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே நாங்கள் இந்த ரெண்டையும் அடைந்தே ஆக வேண்டும். அடையலைன்னா ரொம்ப பயங்கரமாய். இது நான் அடிக்கடி பயான்களில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பேன். இதுக்கு முன்னாலேயும் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த ஒரு கிஃப்ட் தான். கிஃப்ட்டுன்னா விருப்பம்டா எடுக்கிறது, இல்லாட்டி உதறி தள்ளிடு. ஆனால் இந்த கிஃப்டிக்கு ரமலானுடைய பரிசுக்கிற பாக்கியம் இது அடைஞ்சே ஆகும். அப்படி இல்லை அந்த அல்லாஹுடைய சாபம் கிடைச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறுற நேரம் திடீர்னு ஆமீன் சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் இறங்கினோன்னு கேட்டால் யாரை சொல்லலாம், யாரும் துவா செய்யல, தானாக நீங்கள் சும்மா ஆமீன் சொன்னீங்களே, யாரும் துவா கேட்கல, யாரை சொல்ல, அதுக்கும் ஆமீனை சத்தமாக சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ஆமீன் துவா கேட்கலையா, துவாவல்ல பதுவா கேட்டாங்க. கேட்டது சாதாரண ஆள் அல்ல. இன்ன ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அரபலி ஃபகால பௌத மன் அதரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு. வந்து கேட்ட துவா என்ன தெரியுமா? லேசான துவாவல்ல. யாருக்கு ரமதான் கிடைச்சி தன்னுடைய பாவத்திற்குள்ள மன்னிப்பை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக அந்த ரமதானை ஆக்கிக் கொள்ளவில்லையோ, அமைத்துக் கொள்ளவில்லையோ, அவன் நாசமாகட்டும், அவன் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், அவன் நரகில் நுழையட்டும். சொல்லுங்க யார சொல்ல, ஆமீன் குல்து ஆமீன். அவங்க சொல்லிட்டாங்க. சாபத்தை கேட்டு அவங்களே ஆமீனை சொல்ல சொல்லி நான் ஆமீன் சொல்லிட்டேன். எனவே முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, அல்லாஹுடைய அடியார்களே, நபியுடைய உம்மத்தினர்களே, ரமலானோடு மிச்ச கவனமாக நடந்துக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரி ரமலான் விளையாடுற மாதம் அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரமலான் இந்த ரோட்டோரத்தில் நின்று கொண்டு அரட்டை அடிக்கிற மாதம் அல்ல. இது ஏத்திகாஃபுக்குள்ள மாதம், இது குர்ஆன் ஓதுவதற்குள்ள மாதம், இது தூங்குறதுக்குள்ள மாதமோ வியாபாரத்திற்குள்ள சந்தர்ப்பமோ அல்ல. ஆனால் எத்தனை பேர் இதில் கவனம் எடுக்கிறாங்க? அல்லாஹு ஆலம், அல்லாஹ் பாதுகாக்கும். ஏண்டா இந்த ரெண்டுலையும் கவனம் எடுக்க ஒரு ஒரு சந்தர்ப்பம் அவர் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இந்த மூணாவது இருக்கிற இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை. இந்த நரக விடுதலைன்னா எவ்வளவு பயங்கரமான நரகம் என்பதை அவர் தெரிஞ்சு. பாம்பை பற்றி தெரிஞ்சவர் தான் பாம்புக்கு பயப்படுவார். பாம்பை பற்றி தெரிஞ்சவர் தான் பாம்புக்கு பயப்படுவார். பாம்பை பற்றி தெரியாத ஒரு பிள்ளை பாம்பை சும்மா பிடிச்சி விளையாட தம்பா. இது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற உதாரணம். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்த உலமாக்களே. அவங்க என்ன நடக்க போகுதுன்ற தெளிவு அவர்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, நரகம் என்றால் என்ன? அதுக்கு நாங்கள் மௌத்தா போகணும், சூருவதப்பட்டு எழுப்பப்படணும், அது எத்தனாயிரம் வருஷம் கபரில் இருக்க போகிறோமோ தெரியாது. அதுக்கு பின்னால் தானே அதுவெல்லாம். அதெல்லாம் அது ஒரு காலத்தில், அது பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போ இருக்கிற இந்த பீரியட்டில், இந்த காலத்தில், இந்த பருவத்தில் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை பண்ணுவோம், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். சில பேர் அப்படி நினைப்பாங்க. கல்லா இதா பலகத்தி தராக்கிய வகீல மன் ராக். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பார்ப்போம். ஒருத்தர் நரகத்துடைய ஆரம்பம் அங்கெல்லாம் போக தேவையில்லை. நீங்கள் கபருக்கு போயிட்டு மஹ்ஷர்ல எழும்பி அங்கே 50,000 வருஷம், அதுக்கு பின்னால் தான் நீங்கள் நரகத்துக்கு போகணும் இல்லை. உங்களோட நரகத்தின் ஆரம்பம் உங்களோட சக்கராத்துன்னு குருவான்னு சொல்லு. உங்களோட சக்கராத் ரூஹு இழுத்து இழுத்து மலக்குள் மௌத் தொண்டை குழிக்கிட்ட வந்து நெசுக்கிற நேரம். வகீல மன் ராக். சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஓதி பார்க்கறது யாரு? செல்வம் மந்திரிச்சு பார்க்குறன்றது அல்லது வைத்தியம் பார்க்குறது யாரு? இவர் எங்கே அட்மிட் பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் ஜென்ரலுக்கு கொண்டு போவோமா, அல்லது அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோமா, அல்லது ஒரு நல்ல டாக்டருண்ட வந்து பார்த்து கொஞ்சம் செக் பண்ணுவோமா, சேலை நேற்றுவோமா, அதை கொடுப்போமா, இதை கொடுப்போமா, சம்சம் எடு, தேனை எடு, அதை பொடி, கரிஞ்சீரத்தை போட்டு குத்து, எல்லாம் நடக்கும். இதான் வகீல மன் ராக். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் என்ன? வதன்ன அன்னஹுல் ஃபிராக். ஆனால் அந்த படுக்கையில் இருவர் நினைக்கிற அவருக்கு தெரியும், அவருக்கு உறுதியாக தெரியும், இது நான் இடம் மாறிக்கொண்டிருக்கிறேன், இது நான் இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறேன், இந்த ரூஹு போய்கொண்டிருக்கிறது. இருக்கிறவங்களுக்கு விளங்காது. அதனால தான் அவர் சொல்லுவார், என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாதீங்கன்னுவார். அல்லது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கடைசி கட்டத்தில் சில நேரம் என்னை டிக்கெட்டை வெட்டி வீட்டுக்கு கொண்டு போகப்பாண்டுவார்.
சில அறிகுறிகள் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு தெரியும் நான் இப்ப போக போறேன். அவருடைய ஒரு கெண்டை கால் அடுத்த கெண்டை காலோடு அப்படி பிறந்து பிணைந்து கொள்ளும், சுத்தி கொள்ளும், ஒன்றோடு முறுக்கிக் கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். ரெண்டு வகையான தர்ம சங்கடமான நிலை அவருக்கு அந்த நேரத்தில் இருக்கு. ஒன்று கவலை, ரெண்டாவது பயம். ஒன்று கவலை, ரெண்டாவது பயம். கவலை என்றால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறேனே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த கவலை வந்துச்சு. மௌத்துடைய காலையில் திங்கட்கிழமை துஹாவுடைய நேரம் 2 பேரப்புள்ளையும் அப்படியே கூப்பிட்டான். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன நடக்க போகுதுன்ற விபரீதம் அவர்களுக்கு தெரியல. சிரிச்சு கொண்டு அப்பா கூப்பிட்டாருன்னு ஓடி வந்தான். 2 பேரையும் அப்படியே வாரி முத்தமிட்டார். அதுக்கு பின்னால் மகளை கூப்பிட்டு காதில் என்னமோ சொன்னான். ஏங்கி அழுதான். லைசலி அபிக்கு கருபுன் பாதலையோ, கவலைப்படாதும்மா, இது உன்னோட வாப்பட கடைசி கட்டம், இது உன்னோட வாப்பப்படுற கடைசி கஷ்டம், இதுக்கு பின்னால் இந்த நாள் கடைசி நாள், உன்னோட வாப்ப கஷ்டமே இல்லாத இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், நான் மௌத்தாக போகிறேன். நாங்கள் அழுதான். பிறகு ஒன்றை சொல்ல சிரித்தான். பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டான், உங்களோட அருமை தந்தையார் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொல்ல அழுதீங்க, இன்னொன்று சொல்ல சிரிச்சிங்க, காரணம் என்ன ஃபாத்திமாவே? சொன்னாங்க, நான் சிரித்தது நான் மௌத்தான உடனே நாளைக்கு நீ தான் என்ன முதலாவது மரணத்தை தழுவி என்னை சந்திப்பாய் என்ற குடும்பத்தில் சந்தோஷ செய்தி. நீங்கள் மௌத்தா போறீங்கன்னு மகளை பார்த்து சொல்கிறான். சந்தோஷப்படுறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, மரணம் தன் உறவை விட்டு போகிறேனே, தன் உடைமைகளை விட்டு போகிறேனே, நான் சம்பாதித்த சொத்துக்களுக்கு யாரோ சொந்தம் கொண்டாடுவார்களே, என் வாகனத்தை யார் பாவிக்க போகிறாங்க, என் மனைவி யார் திருமணம் முடிக்க போகிறாங்க, இதெல்லாம் கவலையும் கொண்டுக்குவார். சும்மா ஏர்போர்ட் போய் பாருங்களேன், கொஞ்சம் விமான நிலையம், ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு வழி அனுப்ப போனவங்களுக்கு தெரியும், அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை மாப்பிள்ளைய வழி அனுப்ப போகிறவங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளை வாப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறதும், அந்த மனைவி கணவனை பிடிச்சிட்டு அழுகுறதும், அந்த உம்மை வாப்பா அழுகுறதும். சுப்ஹானல்லாஹ். அது 10 நாள் உம்ராவுக்கு போகிறாங்க, இல்லாட்டி 1 மாதம் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, மேக்சிமம் 2 வருஷம் வேலைக்கு போகிறாங்க, திரும்பி வருவாங்க. 99% வாழ்வை ஷுவர், 1% திரும்புறது சந்தேகம், அது யாருக்கும் இருக்கிறது. அப்படி திரும்பி வருகின்ற பயணமே அவ்வளவு கவலை எங்களை வாட்டி வதைக்குமாக இருந்தால், திரும்பி வர முடியாத இடத்திற்கு போகும் பொழுது ஒரு வகையான கவலை வரும். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, இதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். நீ கவலைப்படவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. பயம் என்றால் என்ன? போகிற இடத்தை நினச்சி பயம். கவலை என்றால் இருக்கிறத விட்டுட்டு போகிறத நினச்சி வர்ற கவலை. பயம் என்றால் போகிற இடம் எப்படி இருக்குமோ தெரியா. இன்றைக்கு கைக்கு காலுக்கு புள்ளை வைக்கிறான், மனைவி வைக்கிறா, சகோதரர்கள் வைக்கிறாங்க, கூட்டாளி மாறி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மௌத்தா போடுறான், என்னை கொண்டு போய் கபரில் வச்சுட்டு வந்துடுவாங்களே, யாரும் நிற்க மாட்டாங்களே, அந்த கபர் எப்படி இருக்கும்? வெறும் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போகிறேன்டாவே 10 நாள் பயணம், சும்மா கேட்பாங்க குரூப் எப்படி, ஃபெசிலிட்டிஸ் எப்படி, ரூம் எங்கே, ஒரு ரூமுக்கு எத்தனை பேர் போடுவீங்க, ஹரமுக்கும் ரூமுக்கும் இடையில் எத்தனை மீட்டர் தூரம், சாப்பாடு பெக்கிங் தருவீங்களா அல்லது புஃபே போட்டு தருவீங்களா, 5 ஸ்டாரா அல்லது 3 ஸ்டார், எல்லாம் கேட்பான். சுப்ஹானல்லாஹ். ஃப்ளைட் டிரான்சிட்டா அல்லது எங்கே எமிரேட்ஸா அல்லது கத்தாரா, எல்லாமே கேட்பான். சுப்ஹானல்லாஹ். அந்த 10 நாளும் சட்டப்படி நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு வரணும் என்றது ஒரு எதிர்பார்ப்பு. 10 நாள் உம்ராவுக்கு போகிறது வாரது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 10,000 வருஷம் கபருக்குள்ளே இருக்கிறாங்க. சுமாரா 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 10,000 வருஷம். மறுமையின் முதல் மன்சில் ஒன்று சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். இதை பற்றி எப்பயாவது நினைச்சு பார்த்திருக்கிறோமா? வல்தஃபத்தி ஸாக்கு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக். அப்ப அந்த நேரத்தில் அது தன்னுடைய ரப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இழுக்கப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. மௌத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரா ஒரு சஹாபியில ஓட்டுக்கு அவருடைய ரூஹு பிரிந்திருக்கிறது, கண் அப்படி அகல விரிந்திருந்தது. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சஹாபாக்களை கூப்பிட்டு காட்டுறாங்க, இவருடைய கண் ஆகாயத்தை நோக்கி அகல விரிந்திருக்கிறதா, அவருடைய கலட்டப்பட்ட ரூஹு போகிற காட்சி அவர் பார்த்து கொண்டிருந்திருக்கிறாரு. எனவே உங்களோட வீட்டில் யாராவது இப்படி மௌத்தா போனால் முதலாவது அந்த கண்ணை கசக்கி அப்படி மூடிட்டு அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு,
யாரை இந்த பாவத்தை மன்னிச்சு இவரோடு நீ இரக்கமாக நடந்து கொள்வாயாக. இந்த இடத்துல வந்த துவாவைத்தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களோட அந்த எந்த நரகத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடச் சொல்லியிருக்கிறேனோ அந்த நரகத்தின் ஆரம்பம் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னாலே நீங்கள் அதுக்கு ஃபேஸ் பண்ணுவீங்க. சுப்ஹானல்லாஹ். கபரில் கொண்டு போய் அடக்கம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சு சூர் ஊதப்பட்டு எழுப்பப்படுகின்ற அந்த நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களோட கபர்கள் இருந்து எங்களை எழுப்பினது யார், எங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், எங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்றெல்லாம் கத்தி கதறுவார். ரொம்ப பயங்கரமான நாளாகிறேன். அந்த நாள் சாதாரண நாள் அல்ல, அந்த நாள் சாதாரண நாள் அல்ல. உங்களோட கணக்குப்படி 50,000 ஆண்டுகளுக்கு சமன். எத்தனாயிரம் ஆண்டு? 50,000 ஆண்டுகளுக்கு சமன். மாலிக் யௌமித்தீன் என்றது இதே மாலிக் யௌமித்தீன் என்ற இந்த வசனம் ஒவ்வொரு தொழுகையிலே போகிறது. அதுக்கு அர்த்தம் கேட்டால் வெளிரங்க மீனிங்கை சொல்லுவேன். நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி இன்னும் பண்ணிக்காது. சரி, அந்த ஆயத்துக்கு பொருள் எல்லாம் சரி. அதில் விளக்கம் என்ன தெரியுமா? ஒன்றே அங்கே தீர்ப்பு எடுக்கிற அதிகாரம் அவனுக்கு மட்டும்தானே. உலகத்தில் பேருக்கு நிறைய அதிகாரிகள் இருப்பான். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ஜனாதிபதி, ஒரு ஊருக்கு ஒரு தலைவர், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல், ஒரு மதரசாவுக்கு ஒரு முதிர், ஒரு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மேனேஜர், இப்படி இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல் நீங்கிற செக்யூரிட்டி ஒரு அதிகாரத்தோடு தான் உலகத்தில் இருக்கு. ஆனால் கியாமத்தில் பேருக்கு கூட அப்படி எந்த அதிகாரியும் கிடையாது. வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ், அங்குள்ள அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாலிக் யௌமித்தீன் என்றால் உலகத்தில் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மன்னாதி மன்னனாக இருந்தாலும் அவரால் காலத்தை ஆட்சி செய்ய முடியாது. நாள் அவருக்கு கட்டுப்படாது. அவருடைய ஏரியாவுக்குள்ள மக்களை அவருக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனால் இந்த சுழன்று கொண்டிருக்கின்ற ஓடிக்கொண்டிருக்கின்ற இரவு பகல் அவரால் கட்டுப்படுத்த முடியாது, நிப்பாட்ட முடியாது. ஆனால் அல்லாஹ் நினைச்சா அதையும் கட்டுப்படுத்துவார். இதைத்தான் நான் சொல்றேன். அந்த நாளை கட்டுப்படுத்துகிற எப்படி? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு நாள் தான் 24 மணி நேரம் தான். அல்லாஹ் நாடினான்டா அந்த ஒரு நாளை உங்களோட கணக்குப்படி 1000 வருஷம் அப்படியே வைப்பான். காலம் எப்பதாருகோ அல்பசனத்தின் மின்மா தாழ்த்தோ, அங்குள்ள ஒரு நாள் வந்து உங்களோட கணக்குப்படி 1000 வருஷம்ன்றாங்க. எங்களுக்கு 1000 வருஷம் தான் அல்லாண்டு ஒரு நாள். சில நேரம் அந்த நாளை சொல்ற மாதிரி கியாமத்தினால 50,000 வருஷமாகவும் அப்படியே வைப்பான். சில நேரம் ஒரு நாளை ஒரு வருஷமா வைப்பான். ஒரு வருஷமாக ஒரு நாள். தஜ்ஜால் வந்த முதல் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வருஷத்துடைய கால அவகாசம் இருக்கு. சஹாபாக்கள் நினைச்சாங்க, சில நேரம் இந்த கசப்பான நிலைமைகள் நடக்கிற நேரம் ஒரு நிமிஷம் போகிறது ஒரு நாள் போகிற மாதிரி சொல்லுவோம். கஷ்டம் அந்த இடத்துல இருக்கேனாதுன்ற அந்த ஒரு ஒரு பழமொழி மாதிரி செல்லுவோம். நாங்கள் வாய்க்கு வந்த ஒரு சம்பிரதாயமாக ஒவ்வொரு யுகம் மாதிரி ஒரு நாள்ன்றது ஏதோ வாப்போ 1000 வருஷமா அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க இந்த இந்த சந்தேகத்தில். யாரும் சொல்ல, தஜ்ஜால் வந்த முதல் நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் என்று சொல்கிறீங்களே, அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு தொழுகிற 5 நேர தொழுகையை தொழணுமா அல்லது 365 வருஷத்துடைய தொழுகையை தொழணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் 305 வருஷத்துடைய தொழுகையை கணக்கு பார்த்து தொழும் என்றால் அந்த ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு நீட்டப்படும். சுபஹான். கண்ணியமான சகோதரர்களே, அதே ஒரு நாள் அல்லாஹ் நாடினால் கியாமத்து நாள் வருகின்ற பொழுது ஒரு நாள் ஒரு மணித்தியாலமாய் போய் சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் சுழன்று கொண்டே இருக்கும். சில தனிப்பட்ட நபருக்கு அந்த நாட்கள் போகாது. உதாரணமாக கஹ்ஃப்வாசிகள் 309 வருஷம் தூங்கினான். ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 3 நூற்றாண்டுகளும் மேலதிகமாக 9 வருடங்கள் 309 வருடங்கள் தூங்கி எழுப்பினாங்க. அவங்க நினைச்சா நான் காலையில் தூங்கி மாலையில் எழும்பிடுவோம், காலையில் தூங்கி மாலையில் எழும்பியிருக்கிறோம். அவங்களோட வாலிபம் அப்படியே இருந்தது. ஆனால் இந்த உலகமே மாறி அந்த காலத்தில் இருந்த காசியை கொண்டு போய் கடையில் கொடுத்தா காணை எப்பந்தி கஃபை அந்த திருப்பி திருப்பி பார்க்குறேன். என்னடா இப்போ 300 வருஷத்துக்கு முந்தி பாவிச்ச பணம் அவங்களுக்கே தெரியாது. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் தூங்கினான். எழுப்பி பார்த்தா உலகம் எல்லாம் மாறி. ஆனால் இவர்கள் அந்த தூங்கின வயசுல அந்த நிலையில் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இருக்கிறான். அல்லாஹ் நாடினால் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹ்.
கண்ணியமான கனவான்களை சகோதரர்களே, அந்த கியாமத்துடைய நாளையில் மனித கோடிகள் எல்லாம் எழுப்பப்பட்டு அல்லோல கல்லோலப்படுகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகுது என்று தெரியாமல் உங்களோட கணக்குப்படி 300 வருஷத்தை கழிச்சிடுவீங்க. அந்த 300 வருஷத்துலேயும் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் உங்களோட நிலை எப்படி இருக்கும்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் கேவலம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, திடீரென்று மதீனால ஒரு அசரீரி சப்தம் கேட்டது, அதிர்வலை சத்தம் என்று கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன சத்தம் என்று தெரியுமா? தெரியாது யா ரசூலல்லாஹ். நாங்கள் எல்லாம் கேட்ட ஹதீஸ் தான். நரகத்தை நோக்கி அல்லாஹ் ஒரு கல்லை போட்டான். இப்பொழுதுதான் அந்த கல் நரகத்தின் அடிப்பகுதியை டச் பண்ணி இருக்கிறது, தொட்டிருக்கிறது. போட்டு இன்றோடு 70 வருஷம் ஆகுது தான். ஒரு கல் எடுத்து நரகத்தில் இப்படி விட்டுட்டோம்டா அது கீழே போயிட்டு விழுகிறதுக்கு 70 வருஷம் போது. கேவலம் எங்களோட லைஃப் வாழ்க்கை உலகத்தில். லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா, அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க ஹுக்குபுகள் யுகம் யுகமாக தங்க வேண்டி வரும். இப்போ உதாரணத்துக்கு துனியாவில் இந்த டேர்ம் வந்து ஸ்கூல்கள் எடுத்துக்கொண்டால் ஃபீஸ் கட்டுற நேரம் நாங்கள் டேர்ம் ஃபீஸ் கட்டுறது அது 4 மாதம், அல்லது சில காலங்களில் ஒரு கிழமை, மாதத்துக்கு 7 நாள், ஒரு கிழமை அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷம் அல்லது தசாப்தம். தசாப்தம்னா 10 வருஷங்கள், நூற்றாண்டு, 100 வருடம். சில இடங்களில் சில கல்லூரிகள் வெள்ளி விழா கொண்டாடுவாங்க, பொன் விழா கொண்டாடுவாங்க. 25 வருஷம், 50 வருஷம், ஒவ்வொரு டார்கெட் வச்சிருக்கு. அது மாதிரி நரகத்திலையும் ஒரு பீரியட் இருக்கு. பருவ காலம் வந்து உங்களுக்கு தமிழில் வச்சுக்கிறேன். அதைத்தான் அந்த குர்ஆன்ல சொல்கிறான். அம்மா சூரத்துல் நபஅல் சொல்லுவார், லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா. தஃப்ஸீர் இப்னு கஸீர் எடுத்து பார்த்தால் அங்க ஹுக்ப் என்றால் 80 ஆண்டுகளுக்கு சமன். உங்களோட ஒரு டேர்ம் வந்து நரகத்தில் அல்லாஹ் இடத்துல 80 வருஷம். ஆனாலும் அது அல்லாஹ்வுடைய கணக்குப்படி உங்களோட 1000 வருஷம் தான் அவன்கிட்ட ஒரு நாள். அந்த 80 வருஷத்தை எப்படி கல்குலேட் பண்ணுறாங்கண்டா உங்களோட 1000 வருஷம் தான் அல்லாஹ் இடத்துல ஒரு நாள். அப்போ அல்லாஹ்விடத்தில் ஒரு வருஷம் என்றா உங்களோட 365 வருஷம். அல்லாஹ்விடத்தில் ஒரு வருஷம் உங்களோட கணக்குப்படி 3,65,000 ஆண்டுகள். அப்ப 80 ஆண்டுகள் தான் 2,88,00,000 வருஷம். இது நரகத்தில் ஒரு டேர்ம். 2,88,00,000 வருஷம் முடிகின்ற நேரத்தில் அதுக்கு முந்தின நாள் நரகவாதிகளுக்கு அறிவிக்கப்படும், நாளை உங்களோட டேர்ம் மாறப்போகுது. என்ன நினைச்சுவாங்களா? ஆஹா அப்போ முடிஞ்சு போகுது, நாளைக்கு என்னமாவது ஒரு ரிலீஸ் எங்களுக்கு கிடைக்கும் ஆயிக்கும் நினைச்சு முடிய வந்து சொல்லப்படும். வலன் நஸீதகும் இல்லா அஸாபா. அடுத்த டேர்ம் வந்து இவ்வளோ காலம் நீங்க 365 3,65,000 வருஷம் இருந்தீங்களே, 3 லட்சத்தி அல்ல 2,88,00,000 வருஷம் நீங்க பட்ட வேதனையை விட டோட்டலி அதுக்கு அடுத்த டைம் வந்து நரகத்தில் தண்டனை அதிகரிக்க போகுது. பலன் நஸீதகும் இல்லா அஸாபா. அதில் ஒரு டேம் கொண்டு வரும், சொல்லப்படுமா, நாளைக்கு நீங்கள் இப்போ ஒரு 2,88,00,000 வருஷத்தை முடிச்சிட்டீங்களா, நாளைக்கு உங்களை குளிர் ஏரியாவிலெல்லாம் போட போகிறார். குளிர் ஏரியாவில் அல்லாஹ் உங்களை போட போகிறார். நரகத்துக்கு 2 மூச்சு, நரகத்துக்கு 2 மூச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, புகாரி முஸ்லிம்ல வருது. அதில் ஒரு மூச்சு உஷ்ணமாக வெளியாகும், அடுத்த மூச்சு குளிராக வெளியாகும். நீங்கள் உலகத்தில் அனுபவிக்கின்ற சூடு அது எங்கோ நரகம் விடுகின்ற மூச்சிலே அந்த உஷ்ணத்தை தான் நீங்கள் உலகத்தில் அனுபவிக்கிறீங்க. நீங்கள் உலகத்தில் கட்டும் குளிரில் இருக்கிறீங்களா, நரகம் எங்கோ விடுகின்ற அந்த குளிர் மூச்சை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இப்போ நாளைக்கு உங்களை குளிர் ஏரியாவுக்கு மாற்றப்பட போகிறீர்கள் என்றொன்ன என்ன சந்தோஷப்படுவாங்களா? அடுத்த நாள் அவர்களை குளிர் ஏரியாவுக்கு அப்படியே மாற்றின மறுகணமே அவர்கள் துவா செய்வாங்களாம், யா அல்லாஹ் தேவையில்ல எங்களை நெருப்பிலே போட்டுரு, யாருல எங்களை நெருப்பிலே போட்டு. ரொம்ப பயங்கரமாய் கண்ணியமான கர்வான்களை சகோதரர்களை, அந்த நரகத்தொட்டு தான் நல்லா பாதுகாப்பு தேடிக்கோ தேடிக்கோ தேடிக்கோன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறார். எத்தனையோ ஆயத்துகள், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நீங்களும் தப்பிக்கொள்ளுங்க, உங்களோட புள்ள குட்டிகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களோட புள்ள குட்டிகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நரகம் என்றது நீங்க வராம யாராவது இருக்கிறீங்களா? நல்லா கேட்க கட்டாயம் வந்தே ஆகும். இதுல 2 வகையான தஃசீருல் உலமாக்கள் கருத்து எழுதுகிறார்.
ஒன்று இந்த புரூது வாரித் என்ற பதம் குர்ஆன்ல 2 இடத்துல வருது. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிலிருந்து ஒதுங்கி தப்பி ஓடுற நேரம், மதியன் என்ற பிரதேசத்துக்கு போன நேரம், அங்கே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துல 2 மகள்மாரும் தண்ணி எடுக்க வந்திருந்தாங்க. தண்ணி எடுக்க வந்திருந்தாங்க. தண்ணி எடுக்கிற இடத்துக்கு வருவாங்க, ஆனால் தண்ணி எடுக்க மாட்டாங்க. நரகத்துக்கு வருவாங்க, ஆனால் அதுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா நரகத்துக்கு மேலால போடப்பட்டிருப்பதுதான் சிராத்துடைய பாலம், உள்ளுக்கு போக மாட்டான். இது ஒரு கருத்து. இன்னும் ஒரு கருத்துக்கு இந்த தண்ணி கிட்ட வந்து தண்ணி எடுத்தாங்க என்பதற்கும் இதை யூஸ் பண்ணலாம். சில தஃசீருடைய உலமாக்கள் நீங்க எல்லாம் நரகத்துக்குள்ளுக்கால தான் போகும், பாலம் ஆல்ரெடி நரகத்துக்கு மேலால தான் போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த நெருப்பெல்லாம் ஜுவாலைகள் மேல பத்தி கொண்டுதான். அப்ப நரகத்துக்கு போற நேரம் இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிற வார்த்தை அல்ல. மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்கள வராம நரகத்துக்கு வராம யாராவது இருக்கிறீங்களா, நீங்க வந்தே தீரணும் என்ற இந்த ஆயத்திற்கு நரக நெருப்புள்ளுக்கால தான் போகும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புக்குள்ளே வைத்து சுட்டரிக்காமல் அல்லாஹ் பாதுகாத்தானோ, யானாரு கூனி பர்தவ் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பு நெருப்பாகவே இருக்கணும், அது அணையக்கூடாது, அது நுகரக்கூடாது. பார்க்கிறவங்களுக்கு அது நெருப்பு, பார்க்கிறவங்களுக்கு அது இப்ராஹிமை சுட்டெரிக்கிறது மாதிரி தான் காட்டணும். ஆனால் நெருப்பே நீ இப்ராஹிமுடைய உடலில் முளைத்திருக்கின்ற ஒரு ரோமத்தை கூட டச் பண்ணப்படாது. அல்லாஹுடைய ஓர்டர் இது. வெளியிலிருந்து நரகத்தை பாலத்தை தாண்டுற நேரமும் இங்கிருந்து தாண்ட முன்னால் உள்ளவங்க பார்க்குற நேரம் எல்லாருமே பத்தி பத்தி தான் போவாங்க. யாருக்கு அது நரக நெருப்பு எரியக்கூடாது என்ற அந்த சட்டம் வந்திருக்குதுன்னு நரக நெருப்புக்கு மட்டும்தான் தெரியும். முன்னால் போகிறவர் பத்துவார், அவர் பத்துறாரா இல்லையான்றது விளங்காது. நாங்களும் போனால் பத்துவோம், அது உண்மையிலே அதாவுக்குரிய தண்டனையா அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி பார்க்கிறவங்களுக்கு பத்திர மாதிரி காட்டி அல்லாஹ் எங்களை லேசா அனுப்ப போறானான்னு அந்த நெருப்புள்ளுக்கு போகும் வரைக்கும் விளங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த நரக பாலத்தை காட்டும் வேண்டுவார்கள். அதுக்கு போக கொஞ்சம் ஆங்களை வச்சிருங்க, கொஞ்சம் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரணை செய்யணும். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்கள். இப்போ நான் ஓதினதெல்லாம் குர்ஆன் வசனம், இது சத்தியமான நிதர்சனமான உண்மை. இதில் சந்தேகப்பட்டால் எங்களை ஈமான் கேள்விக்குறியாகி. இப்போ தான் அல்லாஹ் சொல்கிறார், இந்த கட்டத்தை தான்ப்பா நீ தாண்டவிருக்கிறாய், இதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த நரகத்தோடு தப்பிக்கோங்க, பாதுகாப்பு தேடுங்க, ரஹமத்தை அடைஞ்சு கொள்ளுங்க, பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சஹாபாக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சில ஆயத்துகள் ஓதுற நேரம் கல்பு வெடித்து மௌத்தா போவாங்க. இப்போ வாசிக்கிறோமே ஹாத்து சாபால சதகாவின் சிறப்புல தாலிமுடைய கிதாபுகளில் அழுது 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 அப்படியே கல்பு வெடிச்சே வைக்கிறோம். இல்லை அந்த மணக்கல் முன்னால் எல்லாம் வந்து ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, சிராத்தில் பாலத்துக்கு போனால் நீங்கள் பார்ப்பீங்க, எட்டி பார்த்தா கல்லுண்டை போட்டால் போயிட்டு செய்கிறதுக்கு 70 வருஷம் போகிற ஆழம். சும்மா கிட்ட கிட்ட கொஞ்சம் ஜம்ப் பண்ணுற தூரம் அல்ல. பாலத்தில் சைஸ் அதப்புமின ஷாவ், முடிய விட மென்மையாகி, அஹத்துமின சைஃப், வெற்றவாள் வெட்டுகிற பகுதி அப்படியே பிரட்டி வச்சா எப்படி இருக்கும், அதை விட கூர்மையானதாக இருக்கும். அங்கே நீங்கள் பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. பாவச்சுமைகள் எல்லாம் தலையில் முதுகில் சுமத்தாண்டப்பட்டது. நடவு பாலத்தில் என்று சொல்லப்படும் பின்னால் இந்த துரத்துவாங்க மலக்குமா. ஒரு காலை எடுத்து வச்சுட்டு அடுத்த காலை எடுத்து வைக்க அவன் படுற பாடிக்குதே. கல்பு உலகத்தில் மாதிரி உள்ள கல்வாயின்னா வெடித்து செத்து செதறி போயிடுவான். ரொம்ப பயங்கரமாய். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுமாறு தான் இந்த புனிதமான ரமலானை தந்திருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, நான் 2 சம்பவத்தை சொல்கிறேன். இந்த நரகத்தை வச்சு எவ்வளோ பயந்து உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க என்றா, உமர் ரலியல்லாஹு கத்தியால் குத்தப்பட்டான். சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். குத்தப்பட்டது ஒரு துல்ஹஜ்ஜுடைய மாதம், புற 27, 28 அந்த மாதிரி கடைசி அமாவாசை நாட்கள். அந்த வருஷம் தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தான். சுப்ஹானல்லாஹ், அந்த வருஷம் அந்த துல்ஹஜ் மாதம் அந்த மாதம் புற 9 அரஃபாவுடைய மைதானம் போகிற நேரம் தன்னுடைய நபியுடைய எல்லா மனைவிமார்களையும் ஹஜ்ஜுக்கு ரெடியாக்கி அழைச்சி கொண்டு போனான். ஹஜ் செய்ய வச்சாங்க. அரஃபாவோடு உட்கார்ந்து ஒரு தனியை உட்கார்ந்து துவா கேட்குறான். யா அல்லாஹ், எனக்கு வயது ஏறிவிட்டது, என் எலும்புகள் எல்லாம் இலகிவிட்டன, என் தோல் மேலி எல்லாம் சுருங்கிவிட்டன, என் பார்வை மங்கிவிட்டன, என் ஞாபக சக்தி எல்லாம் குறைந்து விட்டது.
இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே போகுது. இவ்வளோ பெரிய பொறுப்பை செய்கின்ற தாக்கத்தும் சக்தியும் எனக்கு இப்போ இல்லை. அதனால் நாயனே, நீ என்னை உன்னோடு அழைத்து அரவணைத்துக் கொள்வாயாக, என்ன மௌத்தாக்கிறேன்னு துவா கேட்டான். துவா கேட்டு வந்துதான் 2 கிழமையில் சுபகுடைய தொழுகையில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலி. மரளிதான விஷயம், முக்கியமான துவா. அல்லாஹ் எனக்கு உள்ள பாதையில் ஷஹாதத்துடைய அந்தஸ்து மௌத்து வேணும். சும்மா இந்த நோயாளி மாதிரி பொம்பளைகள் மாதிரி வீட்டில் மௌத்தாகிற நிலை எனக்கு வரப்படாது. இன்னும் ஒருத்தனால வெட்டி குத்தி கொதறி நான் சாகணும், மௌத்தாகணும். ஷஹாதத்து எனக்கு வேணும். 2வது, ஆனால் அந்த ஷஹாதத்து இந்த நபியுடைய மண்ணில் தான் எனக்கு வேணும். இந்த நபியோடு தான் அடக்கம் செய்யப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிஃப்டாக கேட்டுவாங்க. உமர் ரலியல்லாஹு ஒன்று கேட்டிக்கிறாங்கண்டா, நபிக்கு பக்கத்தில் அடங்குற அந்த இடத்த மட்டும்தான் ஒத்தட்ட சுவால் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கும் கேட்டாங்க, நான் மௌத்தா போனேனே மகனே, உம்முல் மோமினின் ஆயிஷாவிடத்தில் போயிட்டு கேட்கணும், நீங்கள் சம்மதம் பண்ணால் மனப்பூர்வமாக கொடுக்குறேன்டா இதை அடக்க சொன்னார் என் வாப்பா. இல்லாட்டி எல்லாரையுமாய் ஜன்னத்துல் பக்கீரே அடக்கம் செஞ்சிருக்கு வாப்பா, பிரச்சனையே இல்லை. திரும்ப அந்த ஜனாசா கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு அப்துல்லா இப்னு உமர் தான் போயிட்டு கேட்டாங்க ஆயிஷா இருக்கிறாங்க. அவருக்கு நான் அதை எனக்கு வச்சிருந்த இந்த உலகத்தில் விலை மதிப்பற்ற அந்த சொத்தை நான் உமருக்கு தானம் செஞ்சுட்டேன்டா. சுப்ஹானல்லாஹ், கூட்டாளிமாரோடு போய் சேரணும். அதனால் அந்த பாக்கியம் நான் மதீனால மௌத்தா போனால் தான் கிடைக்கணும். எனவே எனக்கு மௌத்து மதீனால வரணும், ஷஹாதத்தாக அது வரணும். சுபகு தொழுகையில் எந்த நபி எந்த மிஹராபுக்கு முன்னால் தொழுகை நடத்தினாங்களோ அதே இடத்துல கத்தியால் குத்தப்படுறாங்க. தொப்புடுக்கும் மர்மஸ்தானத்திற்கும் இடையில சரக்கு இறங்குது. 2 தலை கொண்ட கத்தி வாளால் அப்படியே 65 வயசு உமர் ரலியல்லாஹு சுருண்டு கொள்கிறாங்க. எழுப்பிய சில கேள்வி கேட்கலாம். முதலாவது கேட்ட கேள்வி, அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், குத்தி கண்ணை மங்களா துறக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் மங்களா தெரியுறாங்க, சுற்றி நிற்கிறாங்க. வார்த்தை முதலாவது வெளிப்படுகிறது, அஸல்லன் நாஸ், மக்கள் சுகந்து தொழுதுட்டாங்க. ஆமாம் அமீருல் மோமினீன். அடுத்தது கேட்டால் இதை கொண்டது யார் சொன்னாங்க? ஒரு மஜூசி, அபூலுப்லு, ஒரு மஜூசி இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி வேடம் போட்டு உமர் ரலியல்லாஹு கொல்றதுக்கிட்டே பிளான் பண்ணி ஈரான்லேருந்து வந்திருக்கிறான். பாரசீகத்து கொண்டாங்களா? உமர் ரலியல்லாஹு எப்படி சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி லம் யஜஅல் காத்திலி சஜத ஃபில் அர்தி லில்லாஹி சஜதத்தன் வாஹிதா. அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில் ஈமானோடு ஒரே ஒரு சுஜூதாவது செய்யாத ஒரு பாவியால், ஒரு காபீராக, ஒரு மஜூசியால் என் உயிருக்கு உடை வைத்து அல்லாஹ்வுக்கே எல்லா போகும். கேட்டால் ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொன்னாங்க, முஸ்லீம்கள் கொண்டிருந்தால் அவன்கிட்ட கேள்வி கணக்கு, நீ ஏன் உமரை கொண்டாய்? காஃபீர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. அவங்க வசியக்கல்லவீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா, காஃபீர்கள் கூட்டம் கூட்டமாக இழுத்து முகம் குப்புற நரகத்தில் தூக்கி வீசப்படுவா. இந்த வக்கிஃபூஹு மின்னஹும் மஸ்ஊலூன், கொஞ்சம் நிறுத்துங்க, அவங்ககிட்ட கேட்கணும்ன்றது முஸ்லீம்கள் இருந்தாங்க. சிராத்துடைய பாடம் முஸ்லீம்கள் இருந்தாங்க. காஃபீர்களுக்கு அதெல்லாம் தேவை. அவங்க நேரடியாக போய் சேர்ந்துருவா. சொன்னாங்க, அந்த மூமினை பிடிச்சி, முஸ்லீமை பிடிச்சி, அவனோட முஸ்லீமே கொலைன்றது பெரும்பாவத்தில் அவ்வளவு, அதுக்கு நிரந்தர நரகம் இல்லை. அந்த நாடினா அதையும் மன்னிச்சிருவான். அவனை கூப்பிட்டு நீ ஏன் இப்போ உமரை கொண்டாயின்னு கேட்டு அவன் அதுக்கு சொல்கிற ரீசன் இருக்குது, காரணம் இந்த உமர் எனக்கு இந்த மாதிரி வேலை பார்த்தாருன்னு சும்மா சொன்னான்னு வைங்களே, திரும்ப விசாரணை ஏண்ட பக்கம் தானே திரும்பும். என்னப்பா உன்னை பற்றி இப்படி சொல்கிறாரு? அதுவும் அந்த இடத்துல ப்ரூஃப் ஆகினால் இந்த உமருடைய நிலை என்னமோ வரும். நான் பயந்துட்டேன். சுப்ஹானல்லாஹ், நீ நாங்கள் எத்தனை பேர் அநியாயம் செஞ்சிருப்போம்? எங்களை மாற்றத்துக்கு எத்தனை பேர் இருப்பாங்களோ அல்லாஹ் தான் பாதுகாப்பு. கையால் அடிச்சிருக்க மாட்டோம், பணத்தால் காசால் துரோகம் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் தப்ப முடியாத ஒன்று தெரியுமா? மக்களுடைய மானத்தோடு விளையாடுறது இருக்கிறே, அதிலிருந்து தப்புறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் தப்பவே இல்லை. ஒன்றுமே நாங்கள் செய்யாட்டி எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வருமே, எவன்டையாவது மானத்தை வாங்கியிருப்பான். ஒருத்தன் சந்தி கிழிக்கிறதுக்கு 4 நாளாக தொங்க விட்டுருப்பான். நாங்கள் பார்த்து போகாதுக்கு அதான் ஒரு கிளிப்பு நண்பரை பாரு, ஒரு தட்டு கையால் 1000 பேர் போகும். எத்தனை பேர் போகும்? 1000 பேர். இன்னொருத்த குறை, அந்த குறை அவருக்கு இருந்தாலும் அது பாவம் தான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்தவட்ட உயிர், உடம்பு, பணம், மானம், இந்த 3ஓட விளையாடினா மாட்டிக்கிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டிருக்கிறார். தாய்மார்கள் இருக்கிறீங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நரகத்தை வச்சு எப்படி பயந்திக்கிறாங்கண்டா,
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சஹாபாக்களை வச்சு பயான் செஞ்சு கொண்டிருக்கிறான், பேசி கொண்டிருக்கிறான். பக்கத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஊடு தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் வெளியே போயிட்டிருக்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு ஊடு அப்படி இருக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த வீட்டை நோக்கி ஒரு பொம்பளை போகிறான். அந்த பொம்பளை போக்க பார்க்குற நேரம் ஒரு வயது முதிர்ந்த ஒரு கிழவி தோற்றத்தில் ஒரு பொம்பளை ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டை நோக்கி போகிறான். சஹாபாக்கள் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த போகிற பொம்பளை யாருன்னு விளங்குறாங்க? தெரியல, யார் சொல்ல புரியலையே. அலி ரலியல்லாஹு இருந்தாங்க. அலி ஓனுக்கு விளங்குச்சான்னு கேட்டாங்க. யார் சொல்ல எனக்கும் தெரியாது. எல்லா சஹாபாக்கள் நினைச்சாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பால் கொடுத்து வளர்த்த முக்கியமான தாயும் தெரியாது, இந்த அப்படி துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சொல்கிற பேசிக்கொண்டிருக்கிற நேரமே அலி நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்களேன்னா அலிகளை தான் திரும்பி போனான். போய் டம் டம்னு கதவை தட்டினா உள்ளே சத்தம் வருது. யார் அங்கே? அபுல் ஹசன் வந்திருக்கிறான். ஹசனுடைய தந்தை அலி வந்திருக்கிறேம்மா, துறவுங்கண்டா. இதென்ன ஆச்சரியமாகிது, அப்பா உங்களோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டி நீங்களே தொங்கண்டு ஓரமாக ஒதுங்கி இருக்கிறீங்க, வாங்களே உள்ளுக்கு. யாரும் வந்தாங்களே? யாரும் வராத, நீங்கள் வாங்களே உள்ளுக்கு. கூப்பிட்டா போடா. யார் வந்த? இப்போ நான் தான் வந்தேன்டா. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தா போகிற நேரம் வயசு 28. எத்தனை வயசு? 28 வயசு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவி 6 மாதத்தில் மௌத்தாயிட்டான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற நேரம் நடக்குது. அப்போ மேக்சிமம் 25ஆவது, அது 28 தாண்டி வைங்களே, கடைசி கட்டம் நினைப்போமே. 28 வயசுன்றது சும்மா குதிரமாய் நடக்கிற வயசு. பிங்கோ சிரிப்பரெல்லாம் போட்டு சும்மா டொக்காண்டு சும்மா அந்த மாதிரி எடுப்பாக நடக்கிற பெண்கள் நடக்கிற வயசல்லவா அது. என்ன 20 வயசுமாய் வந்தீங்க? சொன்னாங்க, இல்லைப்பா நான் வரக்குள்ளே எல்லாருமே ஆண்கள் எல்லாம் நிறைய இருந்தாங்க. நான் ஒரு குமரு தோட்டத்தில் அல்லது ஒரு யங் யுவதியுடைய தோட்டத்தில் சும்மா மிடுக்காக நடந்து வந்திருந்தால் என்னை நடைய பார்த்து கூட உள்ளத்தில் நோயுள்ளவன் வேறு சிந்தனையை சிந்திச்சிருப்பான். இதில் நடையை இப்படி இருந்தால் இவட அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? என்னமா ஒரு கற்பனை தானே துனியா. சுப்ஹானல்லாஹ். இந்த பக்தன் சில நஃப்ஸ் மனசால் நினைக்கிறது பாவம் எடுக்குருவான்னு சொல்லு. என்னையால் என்னத்துக்கு இவனோ ஒருத்தன் பாவி ஆகிறேன்? நான் வயோதிகமாய் கிளவிமாய் வந்தால் ஒரு பரிதாபம் தானே வரும். அப்படி என்னால் இந்த உலகத்தில் ஒருத்தன் பாவி ஆகிடக்கூடாது. அவன் ஹராத்தை பார்த்திருக்கிறான்னு தான் எழுதப்படும். இப்போ ஒரு ஹராத்தை பார்த்திருக்கிறான்னு எழுதப்பட்ட அடுத்த கேள்வி வேண்டியிருக்குது. அல்ல துருவி கேட்பான், அது என்ன ஹராத்தை பார்த்திக்கிறான், கொஞ்சம் எடுங்க பா கொண்டுவான். யாரில் ஒரு பொம்பளையை பார்த்திக்கிறான். பொம்பளையா? யார்? முஸ்லீமா காஃபீரா? முஸ்லீம் தான். எங்கட தாத்தா உண்டு, எங்கட ஹபாயா போட்டவன். சுப்ஹானல்லாஹ். அப்படியா? யார் அது? 3வது கேள்வி. ஏன் மணி அப்படி போன? உன்னால் எத்தனை பேர் பாவியாக்கிட்டு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாயே. அலங்காரத்தோடு ஒரு பொம்பளை ரோட்டுக்கு இறங்கினாள் என்றால் அவள் முதலாவது தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறாள், கிதாபுகள் எழுதுகிறாள். 2வது படைத்த ரப்புடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கிறாள். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கண்டிப்பான உத்தரவு. அதை மீறி விட்டால் 3வது என்ற அடியார்களை பாவியாக ஆக்கிவிட்டார். இன்னொருத்தனை பாவியாக்கிட்டு சொர்க்கம் போயிடுமா? ஃபாத்திமா சொர்க்கத்தின் தலைவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டப்படி செலக்ட் பண்ணிக்கிறார் இல்லையா? சக்கராத்தில் அழுதான். அஸ்மா ரலியல்லாஹு ஆயிஷா தாத்தா ரலியல்லாஹு வந்து கேட்டா, ஃபாத்திமா நீங்க மாளுறீங்க, சொர்க்கத்தின் தலைவர்களை பெற்றெடுத்த பெருமைக்குரிய தாய் நீங்க, ஹசன் ஹுசைன் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah. அது மாத்திரமல்ல, சொர்க்கலோகத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி நீங்க. முதலாவது உங்களோட வாப்பவை சந்திக்க போறீங்க, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் ஏன் கண்ணீர் சிந்துறீங்க? சொன்னாங்களாம். இது தாரீகுல் பக்தாதி இமாம் ஹத்தீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. இல்லை எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மௌத்தா போனால் கஃன் செய்கிறாங்களே, கஃன் செய்கிறது பார்த்தீங்கன்னா தானே இந்த மையத்தை எப்படி இருக்கேன்னு அது அப்படி ஃபுல்லாக சுற்றி அந்த பொடி ஃபிட்டுக்கு தான் எடுப்பாங்க கஃன். சவுதியிலெல்லாம் மக்காவில் எல்லாம் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கட ஊரில் மாதிரி இந்த சந்தூக்கெல்லாம் வச்சு பச்சை புடவையை போத்தி கொண்டு மையத்து கொண்டு வரல. சும்மா இந்த ஜனாசா குளிப்பாட்டு தட்டில் மாய் வச்சு தட அங்கலே ஆடும் மையத்து கஃன் வச்சு அப்படி வெள்ளையாக படுக்க வச்சிருப்பாங்க. அவ்வளோ என்ன ஜனாசா கொண்டு வர நேரம் என் பொடியுடைய ஷேப்பிக்குதே, இதை எந்த கணவனையும் என் மகன்மாரையும் தவிர இது உலகத்தில் வேறு யாரும் பார்த்தேன். ஒரு விவாதத்தில் வருகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை குளிப்பாட்டி கொண்டு இருக்கிற நேரம் தச்சையெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டு இந்த ஹசன் ஹுசைன் அந்த இடத்துல போகிற நேரம் அந்த முடியை கதவி பின்னுக்கு விடுவாங்க ஜனாசாக்கள். அப்படி பின்னுக்கு அந்த நேரம் தானும் ஃபாத்திமா தலை திறந்து அந்த 2 பிள்ளைகளும் பார்த்திருக்கிறாங்க. உண்டு சுபஹான். இப்போ சொல்கிறாங்க அந்த பொடியை
பொடி ஃபிட்டாக கஃபனை பண்ணி போகிற நேரம் என் உடம்பு பொடியோட ஷேப்பிக்குது, ஃபிகர் அது விளங்குமே, ஆண்கள் பார்த்துருவாங்களே. ஏன்னா அந்த நேரம் பயப்படுறதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. அழகான பெண்கள் மரணித்தால் கபரி என்று பார்க்காமல் அதை தோண்டி கற்பழிப்பார்கள். இன்றைக்கும் அது மோச்சரிகளில் நடக்குது. நாங்கள் தான் மையத்துக்குள்ளே கொஞ்சம் கண்ணியமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். எங்கள்ட ஊரில் எங்கள்ட நாட்டில் நடந்திருக்குதே. வியாழக்கிழமை மாலையில் மௌத்தா போன 16 வயசு பொம்பளை புள்ள வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஜனாதாவுக்கு கபரு தோண்ட போகிற நேரத்தில் நேற்று மாலையில் அடக்கப்பட்டிருந்த அந்த கபரு தோண்டப்பட்டு அந்த குமரு புள்ளையோட ஜனாதா வெளியெடுக்கப்பட்டு அது துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். இப்போ அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒன்று யோசிக்காதீங்கம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மையிலே சரிதான். நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து போன நேரம் அங்குள்ள நீக்ரோ பெண்களிடத்தில் ஒரு அழகான காட்சியை பார்த்தேன். பெரம்பால் பின்னப்பட்ட ஒரு கூட மாதிரி ஒரு பொம்பளையோட ஜனாசாவோட முட்டங்காலுக்கு மேலேருந்து அதை அப்படியே மூடி போட்டு மறைக்கிறாங்க. இன்றைக்கு வந்து சவுதியில் பொம்பளை ஜனாசா வரக்குள்ளே விலங்கு மேலால மூடி போட்டேன். அது ஆரம்பித்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு ஜனாசா தான். சுபஹான். நான் என்ன சொல்ல வாரேன், சும்மா நரகம், நெருப்பு, கியாமத்து, பயம், சும்மா நடுவு என்னமோ பயம் அப்படின்றதல்ல. பிராக்டிக்கல் அந்த பயத்தினால ரியாக்ஷன் ஒன்று வரும். அந்த நரகத்தை நான் போகக்கூடாது, அதுக்கு ஒரு துரும்பான ஒரு காரணம் இருந்தாலும் நான் அதுக்கு ஆளாகிடக்கூடாது என்ற உதாரணத்துக்கு தான் இந்த ஆம்பளையிடம் பொம்பளையிடம் இந்த 2 சம்பவத்தை நான் சொன்னேன். கொஞ்சம் வந்திருக்கிற தாய்மார்கள் யோசி, யார் பெர்ஃபியூம் அடித்து கொண்டு ரோட்டுக்கு இறங்குறாங்களோ பொம்பளைகள் சிலர் சொல்லுவாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் அவங்கள பார்த்தா பயப்படாமல் அவள் ஒரு விபச்சாரின்னு சொல்லுங்கன்னா. இப்போ எங்களுக்கு தெரிய ஒரு கோவருக்குள்ள ஊரில் பெர்ஃபியூமில் அடிச்சு கமகமன்னு போகுது. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து விசாரிக்கிறாரு, என் மகனுக்கு இவருடைய மகளை கல்யாணம் பேச போகிறீங்க ஹாஜியார், எப்படி கொஞ்சம் சொல்லுங்களே, அமானிதமாக கேட்குறேன், நல்லமான்னு கேட்டால் நீங்கள் சொல்லு, இல்லை அவளை முடிச்சிடாரு, அவள் ஒரு சரக்கு விபச்சாரின்னு சொல்லுங்கண்டா. நான் சொல்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளோ பாரதூரமான விஷயம். ஒரு வாலிபர் வந்து கேட்குறாரு, சுபஹானல்லாஹ், பாருங்கள் எவ்வளோ பேணுதல் இல்லை. ஹஸ்ரத், நான் பெர்ஃபியூம் அடிச்சுக்கிறேன், என் ஒய்ஃபை பைக்கில் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த நேரம் அந்த வாசம் அடிக்கிறதுக்கு நான் பாவியாகுவேன். நான் சொன்னேன், அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த வாசம் நல்லா அடித்தா ஒரு அத்தர் வந்து பின்னால் வாரவர்கிட்ட சேர்த்து தான் வாசம் அடிக்கும். இதெல்லாம் லேசி மாசான விஷயம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பொம்பளை என்றா அதை பொண்ணை இன்னும் ஒரு தடவை ஒரு ஆம்பளை திரும்பி பார்க்குற அளவுக்கு அவள் நடக்கிறது அவ்வளவு உசிதம் அல்ல, ரொம்ப பொல்லாத பாவம். எனவே இன்னும் கொஞ்சம் கால உலகத்தில் நாங்கள் வாழப்போகிறோம், அது எவ்வளோ கால ஆபியத்தில் வாழுவோம்னு தெரியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். லைலத்துல் கதிரை சுமந்து வருகின்ற இறுதி 10 இன்றைய இரவு கூட அந்த லைலத்துல் கதிர் இருக்கலாம். லட்சக்கணக்கான மனித கோடிகளை அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களோட இபாதத், எங்களோட அமல், அல்லாஹ் மேக்சிமம் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்பத்தான் பார்ப்பான். எப்படியோ இந்த அளவுக்கு இந்த ஒரு ஹதீஸில் வருது பாருங்க. இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவார். ஹியா உலூமுத்தீன் எழுதுகிறாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஹாக்கிமில் வரக்கூடிய ரிவாய். டக்குன்னு ஒருத்தன் க்ரோஸாக வரும், யாரெல்லாம் இதில் சொர்க்கத்துக்கு அனுப்ப போறியா? ஆமாம். என்ன பிரச்சனை உனக்கு? அவர் எப்படி அனுப்புவேன்? ஏன் அப்பா, என்ன உனக்கு உள்ள பிரச்சனை? இல்லை அவர் எனக்கு எடுத்த கடனை தரல, அல்லது என்ன மானத்தை வாங்கியிருக்கிறான், அல்லது என்னமாக உண்ட சொல்லுவான். எனக்கு இவன் அநியாயம் செய்திருக்கிறான், எனவே நீ அதுக்குள்ள பரிகாரத்தை நீ மாலிக்கியவும் வித்தி, நீ நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, நீ எனக்கு இப்போ நீளம் வேணும்னு நிற்பான். அல்லாஹ் சொல்ற, என்ன பண்ண சொல்கிற? ஒன்றும் தேவையில்லை, அவர்கிட்ட நன்மையை கொஞ்சம் எனக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்தில் அழுதாங்க. எந்த கட்டத்தில் அழுதாங்க? இவன் நன்மையை கேட்குறான் தானே. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், அவர்கிட்ட ஒரு நன்மையுமே இல்லைப்பா. இதுக்கு முன்னால் உனக்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் வந்து அவன்கிட்ட இருந்த நன்மை எல்லாம் கொடுத்து முடிஞ்சு, நான் ஏதோ ஒரு அருள் பார்வையில் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பன்னு முடிவு செஞ்சுட்டேன், அதனால தான் நான் அவன் அனுப்ப போகிறேன். இப்போ நீ வந்து இதில் வேற கேட்குறாய். இப்போ நன்மையே இந்த காலத்தை என்ன பண்ணலாம்? இவன் அல்லாவுக்கே ஐடியா கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான். அப்போ யாரும் ஒன்று செய்வோம், அல்லாஹ் பாப்பா என்னடா சொல்ல போகிறான் சொல்லுவானா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எனக்கு கொஞ்சம் பாவம் கூட, லோட் கூட, கொஞ்சம் பேகேஜ் பாரம் கூட, அதனால் என்ன பாவத்தில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு போடுவேன். இப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதா. இப்படி ஐடியா அனுப்பார். சுப்ஹானல்லாஹ். அந்த செல்ஃபிஷை மிக்க கியாமத்தில் போனால் தான் பார்த்து, யா நப்சி என்னக்கா, உம்மவா எனக்கு தேவையில்லை, வாப்பா ஒத்தருமே தேவையில்லை, மனைவி பிள்ளை யாருப்பா, நான் சொர்க்கத்துக்கு போனால் போதும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு நாள், அந்த நாள் இவன் அல்லாஹுக்கே ஐடியா கொடுப்பான். அவன் நன்மை இல்லாட்டி பரவாயில்லையா, என் பாவத்தை கொஞ்சம் எடுத்து போடு. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் சொல்லுவான், நான் சொர்க்கத்தை கொஞ்சம் எட்டிப்பாரு. இவர் எட்டி பார்ப்பார். வானலாக உயர்ந்த தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் செதுக்கப்பட்ட முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பீரமாக காட்சி அளிக்கின்ற மாளிகைகள் கண்ணுக்கு தெரியும். லி ஐயி நபியின் ஹாதா, இது எந்த நபிக்குள்ளது? லி ஐயி சித்தியத்தின் ஹாதா, இது எந்த சித்திக்குள்ளது? லி ஐயி ஷஹீதின் ஹாதா, இது எந்த ஷஹீதுக்குள்ளது? எவ்வளவு வனப்புமிக்க மாளிகை செழிப்பாக இருக்கிறதே நாயனே. அல்லாஹ் சொல்லுவானா, அது யாருக்கும் இன்னும் எளிதில்லை, நீ எந்த கையில் தான் இருக்குது. எனக்கு யார் அதுக்குள்ள ரேட்டை தர்றாங்களோ, சமன் விலையை தராங்களோ, அவங்களுக்கு அதை கொடுப்பேன். இதுக்கு விலை தருவாங்க. இன்றைக்கு யார் அழைக்கிறாங்க? தீனாரும் இல்லை, திருகமும் இல்லை, ஒன்றுமே இல்லாத இப்போ போய் இதுக்கு விலை கேட்டா, துணியால சரி கேட்டு ஒரு பள்ளிவாசலை கட்டி நான் தருவேன்டா என்ன மாதிரி செஞ்சிடேன். இந்த மனசை யோசிச்சு சொல்லுவானா, இப்போ அதுக்கு யார் விலை கொடுக்கறது? அல்லாஹ் சொல்லுவான், நீ மனசு வச்சா உனக்கும் விலையை தரலாம். என்ன உன் விலையை சொல்லு, சம்மதமா தருவியா? சத்தியமா தருவையா? எனக்கு ஏழுமெண்டா தந்தை ஆகுவேன். அஃபூக் அன் அகைக்க இருக்கிறாரே ஆசாமி பாய் முடிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வந்து முடிச்சு கொண்டு இப்பாரு. அநியாயத்தை செஞ்சு அதுதான் நடக்கும். ஆனால் அல்லாஹ் நாடினா யாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இவர் இப்பாரு, இவரை மன்னிக்கிறதான் அதுக்குள்ள வேலை என்றுவார். சுப்ஹானல்லாஹ். என் பக்கத்தில் இருக்கிறானே உன் அடியான், உன் கூட்டாளி, சகோதரன், இவனை நீ மன்னிச்சா அதுதான் எனக்குள்ள ரேட். நீ தரக்கூடிய வேலை உனக்கு இந்த சொர்க்கத்தை தருவேன். சுப்ஹானல்லாஹ். யாரும் இது என்ன கேள்வியா இல்லை. இவனை மட்டுமல்ல, எனக்கு யார் யாரெல்லாம் எங்கெங்கே எல்லாம் அநியாயம் செஞ்சிக்கிறதோ எல்லாரையும் நான் மன்னிச்சிருவேன். ஹுத் பியதி ஃபதுகுலா அல் ஜன்னah. குடி ஆட்ட கையை பிடிங்க, 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மோமின்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கியாமத்தில் இஸ்லாஹ் செய்வான், இணக்கம் செய்வான். எனவே உலகத்திலே நீங்கள் மோமின்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தால் அதை குத்தி பார்த்து கூத்து காட்டாமல் அவங்களுக்கு மத்தியில் சமாதான உடன்படிக்கை செஞ்சு வைங்க. மோமின்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இப்படித்தான் சமாதானம் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புவான்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களை, எங்கேயாவது பிடிச்சி தொங்கலொண்ட பிடிச்சி எப்படியாவது மன்னிச்சு ரஹ்மத்தை செஞ்சு அல்லாஹ் அனுப்பத்தான் பார்ப்பான். இதெல்லாம் மீறி கை நழுவி அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நழுவி போய் நரகத்தில் விழுந்தா எங்களை மாதிரி அல்லாஹ் பாதுகாக்க. அப்படியான ஒரு துர்ப்பாக்கியசாலி மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எனவே இந்த ரமலான் மாஷா அல்லாஹ் சில பேருடைய வாழ்க்கையில் இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். இன்றைக்கு கவலையான விஷயம், ஒரு மக்கள் எல்லாருடைய முகத்தை பார்க்குற நேரம் அந்த வாட்டம் இருக்குது. அந்த ஜனாசா, அந்த சகோதரர் உண்மையிலே பெரிய பாக்கியசாலி தான், கவலை தான். அவர் எத்தனை நாள் நியத்து வச்சிருப்பார். இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அல்லாஹ்வுக்காக நியத்து வைக்கிறேன். வார வருஷம் அந்த நியத்து வைக்க வரீங்க. ஆனால் ஒரு காப்பீரான ஒரு போலீஸ் அதிகாரி கூட அந்த கபரடியில் வந்து அழுதழுது அவர்களுக்காக பேசுகிறார் என்றால் எப்படி வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் அவரை சொர்க்கவாதி ஆக்கணும். எனவே வாலிபர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாடம், ஒரு படிப்பினை. நாங்கள் எந்த நேரத்தில் எப்படி வரும், யாரும் மௌத்தாகணும்னு சொல்லி போகிறதில்லை. திடீரென்று நடக்கும். இப்போ நான் நினச்சி கொண்டே பேச்சு, எனக்கு மௌத்து வந்தால் உலகமே சுத்தாதுன்னு நினச்சி கொண்டேன்னா எனக்கு மௌத்து வருமா பைத்தியமா? என் பிள்ளைக்கு இப்போ தான் 2 வயசு, அதுக்குள்ளே யாருக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. மௌத்து யாருக்கும் எப்பயும் வரலாம். புத்திசாலி யார் எப்போ வந்தாலும் அந்த மௌத்துக்கு தயாராகிறது தான். எனவே இந்த ரமலான் அரிய பெரிய ரமலானை முறையாக பொருத்தமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் விசேஷமாக நரக விடுதலையையும் பெற்ற நல்ல கூட்டத்தில் சேர நாம் அனைவர்கள் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருவாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களை சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய ஆஃபியத்திலே ஆரோக்கியத்திலே பரக்கத் செஞ்ச நாயனே, கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களால் செலவழிக்க முடியாத தாங்க முடியாத நோய்களை தந்துடாதே நாயனே. எங்கள் கடைசி காலத்தை எங்கள் குடும்பத்தினர்களுக்கு பாரமாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆஃபியத்திலே பரக்கத் செய்வாயா. அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், அவர்களுடைய எதிர்காலத்தை சீராகவும் சிறப்பாகவும் உள்ள ஒரு எதிர்காலமாக ஆக்கி கொடுப்பாயா. எங்களோட பிள்ளைகள் யாரெல்லாம் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை, ஒற்றுமையை, சந்தோஷத்தை கொடுத்துறியா அல்லாஹ். பிளவுகள் பிரச்சனைகள் வந்து விடாமல் பாதுகாத்திரு ரஹ்மானே. இதில் யார் யாருடைய பிள்ளைகள் குமரிகளாகவும் வாலிபர்களாகவும் இன்னும் திருமண வாழ்க்கையில் இணையாமல் அதற்கான சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தகுந்த ஜோடி பொருத்தங்களை அவர்களுக்கு நீ உருவாக்கி கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், திருமணம் முடித்தும் எங்களோட பிள்ளைகள் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ மௌத்துக்கு முன்னால் சாலிகான ஒரே ஒரு ஆரோக்கியமான அழகான குழந்தையை கொடுத்தாவது அவர்களை சந்தோஷப்படுத்தி வைப்பாயா.
யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள் யாரெல்லாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய தொழில் வியாபாரங்களிலும் நீ பறக்கச் செய்வாயா. எங்களோட சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கைகளை வளமாக்கி அவர்களுடைய நோய்களையும் நீ குணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய நோய்களையும் ரஹ்மானை நீ குணப்படுத்தி வைப்பாயா. கடனாளிகளுடைய கடன்களை மௌத்துக்கு முன்னால் அடைத்து கொள்ளக்கூடிய ஹலாலான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தந்தருவாயா. நாயனே ரப்பே ரஹ்மானே, இந்த ரமதானில் நாம் பிடித்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயா. நாம் கொடுத்த ஜக்காத்துகளை சதக்காக்களை அங்கீகரித்தருவாயா. நாம் தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயா. நாம் கேட்ட துஆக்களை அங்கீகரிப்பாயா. நாம் ஓதித்தமாக்கிய குர்ஆன் திலாவத்துகளை நீ ஏற்றுக்கொள்வாயா. அதில் நிறைய தவறுகள் வந்திருக்கும், பிழைகள் ஏற்பட்டிருக்கும் நாயனே, எல்லாம் மறைத்து மன்னித்து அந்த அமல்களை ஏற்று அங்கீகரித்து அதற்குரிய நிரப்பமான கூலிகளை தந்து எங்களை நீ சந்தோஷப்படுத்தி வைப்பாயா. இந்த ரமதான் எங்கள் வாழ்க்கையின் கடைசி ரமதானாக ஆக்கி விடாமல் இன்னும் ரமதான்களுக்குள்ள நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த ரமதான் உள்ளத்தில் வந்து யாருக்கெல்லாம் சாதகமாக சாக்கி சொல்ல போகிறதோ அந்த சீதோவிகளுடைய கூட்டத்தில் நீ எங்களையும் சேர்த்துக் கொள்வாயா. இதே ரமதான் சில பேரை பார்த்து உன்னிடத்தில் அவர்களுக்கு எதிராக சாபமிடும் நாயனே, இந்த ரமதானுடைய சாபத்தை விட்டும் எங்களையும் எங்கள் முழு பரம்பரையை நீ பாதுகாத்தருள்வாயா. யாவது இந்த மஹல்லாவை நீ கபூல் செய்து கொள்வாயா. எங்கிருக்கின்ற வாலிபர்களை நீ பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ், அழகான அமைப்பில் ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் சீராக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மஹல்லாவாக இந்த மஹல்லாவை நீ ஆக்கிக் கொள்வாயாக, ஆக்கி வைப்பாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் நாயனே, அந்த நாளை எங்கள் வாழ்க்கையின் சிறந்த நாளாக நீ ஆக்கி அருள்வாயா. சொர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு ரசித்தவர்களாகவும் சிரித்த முகத்தோடும் உச்சரிப்போடு உரத்த குரலிலே கலிமாவை மொழிந்த நாவோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தையும் நம் அனைவர்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதில் அழகான முறையில் மௌத்துக்கு முன்னால் நரக விடுதலை நாங்கள் அடைஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில் ரஹ்மத்தை அடையக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா இங்கு சேர்த்தர வேண்டும். அதே போல மக்ஃபிரத்தை அடையக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா இங்கு சேர்த்தருந்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களை நுழைவிக்க வேண்டும் என்பதை அழகான முறையில் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதில் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக. நோயில்லாத வாழ்க்கை, குறையில்லாத செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து தருவானாக. அதில் தான் எப்படி ஊருக்கு சமூகத்துக்கு சேவை செய்கிறார்களோ அதே போல அவருடைய குழந்தைகளையும் அல்லாஹ் தஆலா ஊருக்கு சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய சாலியான பிள்ளைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிரவானாக என்று வாசிக்கிறவர்களாக அதற்கு எங்களுடைய நிர்வாக சார்பாகவும் அதே போல வாலிப சங்க சார்பாகவும் அதே போல எங்கள் ஊர் மஹல்லாவாசி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். Jadi bayar nak lagi duduk.